ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம முகம் அவ்வளோவா காட்டினதில்லை. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் எப்போவுமே சொல்லிகிட்ருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு டைம் இல்லாத காரணத்தால் தான் முகம் காட்டி வீடியோ போட முடியலையே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கம் கிடையாதுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே சொல்லிகிட்டு இருக்க ஒரே விஷயம் தான், நம்ம சேனல் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. அதுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த அளவுக்கு வருமா, ஒரு சேனல் ரன் பண்ணுவோமா அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நான் நினைக்கவே இல்லாத ஒன்றுங்க. அடுத்த கேள்வி என்ன வரும்னா, சரி சேனலே ரன் பண்ண நினைக்கல, நீங்கள் அப்புறம் எதுக்கு யூடியூப்பில் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருங்க. அந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்றுங்க. ஒரு கோழி வளர்க்குறோம், நம்ம படிப்படியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம். அதில் ஒரு நம்ம ஒரு பிடிச்ச தொழிலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு பிடிச்ச இதை நம்ம பார்ப்போம், ஒரு வீடியோஸ் எடுப்போம் இல்லையா, அதை அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வீடியோஸை அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல இப்படித்தான் நான் சேனலுக்குள்ளே வந்தேனே வெளியே, இப்படி ஒரு சேனல் நம்மளால் முடியும், நம்ம கண்டினியூ பண்ணி இந்த அளவுக்கு நம்ம போவோம் அப்படின்லாம் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லைங்க. அதையும் தாண்டி என்னாலே சாதிக்க முடியும்னா, நல்லா படித்தவங்களெலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் யூடியூப்பில். ஒரு தொழிலில் மையமாக வச்சு நான் உள்ளே வந்திருக்கேன், அவ்வளோதான். அடிக்கடி முகம் காட்டாத விஷயத்த நான் முதலே சொல்லிட்டேன். அது போக இன்னுமே சேனலில் பெரிய லெவலில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது இப்போ ஆசையாகவே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்துட்டோன்னா நம்மளால் ஏன் பண்ண முடியாது, நம்ம ஒரு சம்பாத்தியத்தை இதுலேருந்து ஏன் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத எனக்குள்ளே உருவாயிடுச்சு. நான் படிப்படியாக சொல்கிறேன் என்னை பற்றி. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என்னோடய வயசு 44 முடிஞ்சு 45 பிறக்க போகுது. ஆக்சுவலாக நான் ஒரு டெய்லரு. திருப்பி வீடியோஸ் வாயிலையும் சொல்லியிருப்பேன், நான் இப்போ நேர்லேயும் சொல்லிடலாம் பார்த்து அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு டெய்லருங்க, ஒரு ஃபேமஸ் டெய்லர்னே சொல்லலாம். ஏன்னா நான் என்னை பற்றி சொல்கிறத விட நிறைய பேர் என்னை பற்றி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொன்ன போய் தான் நான் அந்த வார்த்தை சொல்கிறேன். அதுவும் தப்பான வார்த்தை கிடையாது. ஏன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மகிட்ட நம்ம தான் தைச்சா சரியாக வரும் அப்படின்னு வரும்போது நம்ம ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஒரு 30 வருஷமாக தைக்கிறேங்க. அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போய்ட்டுருக்கேன். இனி உடல் உழைப்பு பண்ண முடியுமானா இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக முடியும், கொஞ்ச நாளைக்கு முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது மனசு ரீதியாக கொஞ்சம் காயங்கள் ஆற்றி நம்ம ஒரு ஃப்ரீயாக ஒரு இதை கொண்டு போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு சூஸ் பண்ண தான் நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது நல்லாவே போயிட்டுருக்குங்க. அதில் என்னோட மிஸ்டேக்னால தான் இழப்பீடு வருதே வெளியே. கரெக்டாக கரண்ட் பண்ணி கொண்டு போனால் கண்டிப்பாக அதில் இழப்பீடை தவிர்க்கலாம். சரி, அது நம்ம ஓகே எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துட்ருக்க ஒன்று தான். இன்றைக்கி மெயினாக சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு ரொம்ப கிடையாது. ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தா கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் யூடியூப்பில் வந்தது. அப்டேட் பண்ணுறது என்ன, எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னா ரொம்பலாம் தெரியாதுங்க. படிப்படியாக கற்றுக்கிட்ட விஷயந்தான். நமக்கு உதவியாக இருந்தது ஒரு சேனலுங்க. நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இனி நான் இந்த அளவுக்கு நான் மானிட்டேஷன் ஆயிடுச்சு நான் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்னென்னா, யாரை பார்த்து எடிட்டிங் பண்ணீங்க, எப்படி வீடியோஸ் அப்டேட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இந்த அளவுக்கு வந்தீங்கங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அதையும் நான் ஷேர் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முகம் காட்டி ஒரு வீடியோ போட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படிப்படியாக நம்ம எல்லாமே கொண்டு வருவோம். எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணி நம்மளால் முடியும் அப்படிங்கிறத மற்ற நம்மளை பார்த்துட்ருக்க நம்மளை பார்த்துட்ருக்க ஆடியன்ஸ்க்கும் நம்மளால் முடிஞ்சது சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி அப்டேட்க்கு வந்தது. என்னோடய சேனல் நிலைமை நான் என்னங்கிறத வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றேன். அடுத்த கேள்வி என்னென்னா வரும்னா, மானிட்டேஷன் ஆயிடுச்சுக்கா, உங்களுக்கு மாதம் மந்த்லி 50,000 வருமா, இல்லை 10,000 வருமா, 20,000 வருமானு ஒரு கேள்வி வருங்க. நானுமே உள்ளே தெரியாமல் தான் வந்தேன். எல்லாமே தெரியாமையே உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் படிப்படியாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் டாலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகுதுங்க.
அது எப்படி ஆட் ஆகுதுன்னா, பழைய வீடியோஸ்க்கு நம்ம மானிட்டேஷன் ஆச்சு இல்லையா, அந்த வீடியோஸ்களுக்கு அந்த வாட்ச் அவருக்கு உள்ளதை வந்து விட்டுறாங்க. என்னைக்கு மானிட்டேஷன் ஆகுதோ அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்க்கு மட்டும்தான் பணம் வருங்க. அது வந்து பணம் வரும்னா ஒரு வீடியோஸ்க்கே வந்து 100 200 300 வந்துருமானா வராது. நம்ம வந்து ஆடியன்ஸை பார்க்க வச்சு, அதாவது 1K 2K 10K, அதாவது 10,000 பேர் பார்த்தா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வருது. அதுவும் இன்னைக்கு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்குள்ள ஒரு 500 வியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும், இல்லை மெதுவாக 500 வியூஸ் 1000 வியூஸ் போச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஆட் ஆகுதுங்க. அது வந்து இன்னும் எனக்கு விளக்கமாக புரியலை. ஆனால் ஓரளவுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அமௌண்ட்டுங்கிறது வந்து கம்மியாக தாங்க ஆட் ஆகுது. நம்ம வீடியோஸ்கள் வந்து இப்போ ஒரு வாரமே நான் வந்து வெளியே போயிட்டு கொஞ்சம் வெளி வேலைகள் இருந்தனால வீடியோஸ் போட முடியல. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த படிப்படியான உள்ள வியூஸ் ஏறுறது கூட ஏறலை, அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்னா, கண்டினியூவாக வீடியோஸ் போடணும், நல்ல வீடியோஸ்களை போடணும். நம்ம வந்து ஆடியன்ஸ்கிட்ட நல்லா பேர் வாங்கி நம்ம ஒரு பிக்கப் ஆனால் தான் வந்து இதில் சம்பாதிக்க முடியும் இல்லையா. நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், நானும் மானிட்டேஷன் ஆயிடுச்சிட்டேன், எல்லாம் ஓகே, நானும் யூடியூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர முடியாதுங்க. ஒரு தொழில் ரீதியாக வீடியோஸ் போடுறதுனால எனக்கு வந்து இது ஓகே. இன்னைக்கு கோழி குஞ்சு பொரிச்சிருது, ஒரு மாதம் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, அந்த படிப்படியான ஸ்டெப்புகள் ஃபுல்லாக எடுத்து போட்டுருக்கனால எனக்கு ஓகேன்னு ஆகுது. மற்ற சேனல்ஸ்லாம் எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவுமே எனக்கு மானிட்டேஷன் ஆகி ஒரு 20-25 நாள் ஆயிடுச்சு. படிப்படியாக இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஏன்னா ஒரு நன்றி சொல்ல விதமாக ஒன்று இருக்கணும். எல்லாரையும் பயப்படாதீங்க, யாருமே பயப்படாதீங்க. ஆடி பாடி தான் வீடியோ போடணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம அழகாக இருக்கோம் அழகா இல்லைங்கிறதுலாம் தேவையே இல்லை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட திறமையை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே உதாரணமாக இருக்கேங்க. யாரும் பயப்படாதீங்க. லேடிஸ்லாம் ஃபுல்லாகவே வந்து யூடியூப்பில் வர்றீங்களோ இல்லையோ, ஃப்ரீயாக இருக்க டைமை மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து நமக்கு வந்து அந்த டைமிங் வந்து நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கலாமே, நம்ம கொஞ்சம் வேஸ்ட் ஆக்காமல் கொஞ்சம் உழைச்சிருக்கலாமே அப்படி தோணும். இப்போவுமே நான் யூடியூப்பை எடுத்து கையில் போதும்போது என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, யூடியூப்பு கோழி அப்படின்னு போகாமல் ஒழுங்காக தச்சாலே சம்பாதிச்சிடலாம், ஏன் இப்படி போய் வேஸ்ட் ஆக்குறவ டைமிங்லாம் ஒழுங்காக ஜாக்கெட் தைச்சி கொடுக்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்லாம் நிறையா ஒரு கேள்வி எனக்கு பின்னாடி பேசுகிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே நிறையா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. அதை வெளியே சொல்ல முடியாமையும் கொஞ்சம் நம்ம அழுத்தத்தை வந்து தவிர்க்கிறதுக்காகவும் நான் வந்து யூடியூப்பில் வந்தேன். யூடியூப்க்குன்னு கிடையாது, கோழி வளர்ப்புகளே நான் அதுக்குள்ள தான் வந்தேன். ஆனால் இதுக்குள்ளே வந்த பிறகு நம்மளை பின்னாடி பேசினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதில் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மிங்காக இருக்குது. எனக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்த ஒரு தொழில், என் மனசு ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் எனக்கு சரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க ஒரு தொழில்னு சொன்னால் நாட்டுக்கோழி வளர்ப்பு எனக்கு நல்லாவே போயிட்டுருக்குங்க. இதை வந்து நம்ம மெயின் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்ம கொஞ்சம் நம்ம வயசான காலத்தில் ஒரு செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேங்க. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் போடுங்க. அப்படி நினைக்கிற தப்பாக ரைட்டான்னு கூட தெரியல. எனக்கு தோணுது, நான் செய்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து என்னை அப்படிதாங்க. எனக்கு இது பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு வாரம் 10 நாளுக்கு முடிக்கணும்னா 10 நாள் ஆகுது வழி 15 நாளே முடிச்சிருவேன். இது எனக்கு சின்ன வயசுலேயே இருந்து ஒரு தாட் எனக்கு இருக்கும். கண்டிப்பாக நம்மளை யார் முடியாத சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணுங்கிற வெறி எனக்கு எப்போவுமே உண்டு. அது இப்போ மட்டும் மாறாது இல்லையா. நம்ம சிறு வயசில் வந்து நம்மளை பார்த்து சொன்னால் நம்ம அன்றைக்கி ஜெயிக்க உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் தெம்பு இருந்துச்சு, நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா நம்மளால் முடியாது என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட்டு. இதில் தப்பு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம திருடலை, யாரையும் ஏமாத்தலை, எதுவும் பண்ணலை, நம்மளால் முடியும்னு சாதிப்போம். இதை வந்து நம்ம நோஸ் கட் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் நான் இதை வந்து தூண்டுகோலாக தான் நினைக்கிறேன். சரிங்களா, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சாதிச்சு காட்டின அன்றைக்கி வந்து இன்றைக்கி வேறு லெவலில் காட்டும். அவங்களுக்கு திருப்தியிலேயோ தெரியாது, எனக்கு திருப்தியான விஷயமா இருக்குது. மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான், யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைமை சேவ் பண்ணுங்கள். எனக்குமே கொஞ்சோண்டு மனசுக்கு உறுத்தலாக தாங்க இருக்குது. லைவ் போட உட்காரோம், வீடியோ எடிட்டிங் பண்ண உட்காரோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. கோழிக்கு குஞ்சுகளுக்கு தீவனம் போட்டு இருக்காமல் வீடியோஸ் எடுக்கிறோன்னு சொல்லி செல்லை தூக்கிட்டு போயிட்டு இப்படி திரியிறமே, லூஸ் மாதிரி திரியிறமேன்னு எனக்குமே தோணுது.
ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது நம்ம இதை தாண்டி சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதுக்காக நம்ம கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. இது எதுவுமே நம்ம உழைப்பு டைமு எதுவுமே நம்ம போடாமல் நமக்கு ஒரு இன்கம்மு நம்ம மனசு ரீதியாக சந்தோஷம் வரும்னு நினச்சா எப்படி வரும்? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஆக்சுவலாக ஜென்ஸ்லேருந்து லேடிஸ்லேருந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. சொந்தக்காரங்க யாருமே வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணு யாருமே சொல்ல மாட்டாங்க. அக்கா உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற ஆளுங்க எத்தனை பேர் தெரியுமா எனக்கு? இது போதுங்க. நான் உண்மையிலே இந்த நம்ம கூட இப்போ நகண்டு போயிடுவோம். ஒரு கட்டத்தில் நம்ம வீடியோ போடாமல் கூட விட்டுடலாம். இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நான் வாய்ஸ் மட்டுமே கொடுத்து நிறையா இது சொல்லிட்டு தவறேன். இருந்தாலும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு இதை வந்து நீங்கள் எடுத்து செய்யுங்க. என்னை முன்னுதாரணமாக எடுத்து கூட நீங்கள் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. அதில் சந்தோஷப்படுறவன் நானாக தான் இருப்பேன். யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாங்க. எந்த தொழிலும் கிடையாது, எந்த தொழிலையும் ஆர்வமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். யூடியூப்புமே அதான். யூடியூப்பை வந்து கற்றுக்கங்க. உள்ள என்ன தான் நம்ம கேட்குது, நமக்கு என்ன தான் அது கொடுக்குது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. உள்ளே போக 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 தான் தெரியும். என்னை பற்றி நான் சொல்லவோ ஒரு காமெடி. நான் எப்படின்னா 2 GB ஒரு நாளைக்கு போடுவேங்க. எப்படின்னா நான் டெய்லரிங் பண்ணுறதுனால ஏதாவது வீடியோஸ் பார்ப்பேன். நாட்டுக்கோழியை பக்கம் நான் பார்க்காத வீடியோஸே கிடையாது. இப்போ நான் சேனல் ஆரம்பித்த பிறகு தான் நாட்டுக்கோழி வீடியோஸே பார்க்குறதில்ல. ஏன்னு கேளுங்க, நம்ம பார்த்தோம்னா அவங்களோட டயலாக் எடுத்து நம்ம பேசுகிற மாதிரி வந்துருமேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதே விட்டுட்டேன். ஆனால் என்னோட கேரக்டர் என்ன தெரியுமா? யார் வீடியோஸ் போட்டாலும் டைம் இல்லைனாலும் என்ன செய்வேன், அன்னைக்குள்ளே ஜிபி முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி டவுன்லோடு போட்டு வச்சு அந்த ஜிபியை நம்ம வந்து சேவ் பண்ணி அடுத்த நாள் அந்த வீடியோஸை உட்காந்து நான் டெய்லரிங் மிஷினில் உட்காந்து பார்த்துக்கிட்டே தப்பேங்க. இதான் என்னோட கேரக்டர். எத்தனை பேர் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸாக இருந்து யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். இன்றைக்கி என்னையை பார்க்குறக்கு நிறைய பேர் வர்றாங்கன்னா இதெல்லாம் நம்பவே முடியல. உங்களை தான் பார்த்து முன்னுதாரணமாக பார்த்து நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுக்கு நான் வந்து எதுவுமே நான் வந்து சேலரி வரும் மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்னு நினைக்காத ஒன்றுங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஆட் ஆகிட்டுருக்குங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். மணி ஆட் ஆகிட்டுருக்கு. ஆனால் 1 மந்த்தில் வருமா அப்படிங்கிறதுலாம் முடியாத காரியம். இப்போ 3 மாதம் எய்ம் பண்ணி வச்சுருக்கேன். 3 மாதத்தில் நமக்கு 8000 ரூபாய் சேலரி கண்டிப்பாக வந்துடும். சேலரி வந்தோடனே வீடியோ எடுத்து போடுறேன். இனி முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட நினைக்கிறேங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. அதாவது வீடியோஸ் வாயில தான், அவங்கள்ட்ட நான் நேரில் பேசுனது கிடையாது. அவங்களும் கோழி கூத்துக்கள் அந்த ஒரு சேனலை பார்த்து நான் முன்னுதாரணமாக 2யுமே நான் ஆட் பண்ணி அடுத்த வீடியோவுக்குள்ள கண்டிப்பாக வர்றேன். ரொம்ப நன்றி. பாய்.